Hello guys, welcome back to another video. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பத்தி வந்து பார்க்க போறோம் வித் காலிங் ஃபீச்சர்ஸோட. அது என்ன ஸ்மார்ட் வாட்ச் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த Firebolt Talk to ரவுண்ட் டிஸ்ப்ளே. சோ இந்த டிஸ்ப்ளே வந்து ரவுண்டா இருக்கறனால பசங்களுக்கும் செட் ஆகுது, அந்த நேரத்துல பொண்ணுங்களுக்கும் சூப்பரா வந்து செட் ஆகுது. சோ அதுக்காக தான் இந்த வாட்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. இதுல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து இன்னைக்கு ஒவ்வொண்ணா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் அந்த வாட்சோட பாக்ஸ். ஸோ பாக்ஸ் டாப்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Firebolt Talk to அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து விராட் கோலி அப்புறம் அவரோட சிக்னேச்சர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர், IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், மெட்டல் கேஸ் பாடி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சைட்லயும் ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுல வந்து ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் இருக்கு, 60+ மோட் இருக்கு, அதுக்கப்புறம் 32.mm ஃபுல் டிஸ்பிளே இருக்கு. அதாவது 32.5mm வந்துட்டு இந்த டிஸ்பிளே சைஸா. அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டல் பாடி இது சொல்லிட்டல. சோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பின்னாடி தான் அதோட மொத்த ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்லீப் மானிட்டரிங் இருக்கா, மியூசிக் கண்ட்ரோல் இருக்கா, ஸ்மார்ட் நோட்டிபிகேஷன், வெதர் அப்டேட், அப்புறம் மெடிடேட்டிவ் அந்த மெடிடேஷனுக்கு ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸ் மாதிரி மெடிடேஷன் ரிலேட்டட் இருக்கு. அண்ட் இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபீச்சர். அது என்னன்னா இன்பில்டா இதுல சில கேம்ஸுமே இருக்கா. அதை நான் கண்டிப்பா நான் செக் பண்ணி பார்க்க போறேன். அதுக்கு அடுத்து வந்து மல்டிபிள் வாட்ச் ஃபேசஸ் அது எல்லாருமே கொடுக்கறது. அப்புறம் கேமரா கண்ட்ரோல் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு என்ன மாதிரி ஒரு விளாக் பண்றவங்க இல்ல வீடியோஸ் எடுக்கிறவங்க இந்த மாதிரி வந்து கேமரா கொஞ்சம் டிஸ்டன்ஸா வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வாரண்டி டீடைல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் QR கோட ஸ்கேன் பண்ணா எந்த ஆப் டவுன்லோட் ஆகுமோ அது வந்து அதோட டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ வந்து பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலா அன்பாக்ஸ் பண்றதுக்கு தான் இந்த நைஃப் வந்து வச்சிருக்கேன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை லைட்டா அப்படி பீல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துருது. நம்ம நைஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வாட்ச். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்துச்சு. இது என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வாட்ச் தான் இருக்கு. ஸோ உண்மையிலே பார்க்க சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து எடுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். சூப்பரான டிசைன். இருங்க க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது வேற என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டர் நம்ம தான் வந்து வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் கானாவோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், 3 month கானா வந்து உங்களுக்கு ஃப்ரீ. இதை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து வாரண்டி கார்டு அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், அண்ட் அதே மாதிரி மூவிஸ்க்கான ஒரு கூப்பன் வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வாட்சை நம்ம வந்து ஆன் பண்ணலாம். ஸோ வாட்ச் வந்து டர்ன் ஆன் பண்ணிட்டேன். வாட்ச் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கு. ஸோ இந்த கையில் இப்போ இருக்கிற வாட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் எக்ஸ்டென்ட். இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500. பட் ஆனால் இதை விட இது ரொம்பவே பெட்டரா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2200 தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அது ஒவ்வொன்றா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஓவர் வியூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல எல்லா வாட்சுக்கும் கொடுக்குற மாதிரி அதே ஸ்டாப் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது நல்லா இருக்கு. அதுக்கு மேலே இங்கே வாட்சோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அல்டிமேட். உண்மையிலேயே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் கிளியர் பிளாக் டிஸ்பிளே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த கலர் காம்பினேஷன் உண்மையிலேயே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து செட் ஆகும். அண்ட் இந்த இடத்துல மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து மைக் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இங்க தான் மைக் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க 2 ஆக்ஷன்ஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு. அது என்னென்ன அப்படின்றத போக போக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இது மூலியமா உங்களால இன்கமிங் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். அண்ட் இது வந்துட்டு உங்களோட கேமராவை கண்ட்ரோல் பண்ணும், மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்டாப் வாட்ச் அண்ட் அலாரம் சொல்லிட்டு இந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாக்கிங், ஸ்விமிங், ட்ரைனிங், ஃபுட்பால், கிரிக்கெட்னு சொல்லிட்டு பேசிக்கான 60+ ஸ்மூத் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் ட்ராக்கிங், ஐடல் அலர்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் ரிமைண்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே பேசிக்கா எல்லாத்துலயுமே இருக்கிற அதே ஃபீச்சர்ஸ் தான். சரி வாங்க இப்போ வாட்ச்க்குள்ள நம்ம போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ எடுத்தோடனே ஒரு நல்ல வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஸோ இங்கே மேலே கீழே 2 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகுது. அதே மாதிரி மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் வந்து அன்லாக் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணால் நம்மளோட எக்ஸசைஸுக்கு வந்து போகுது. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 60+ மோட், அந்த 60+ மோடுக்குமே வந்து டேரெக்டாக குயிக் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்து ஸ்வைப் பண்ணோன்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரா இல்லை குயிக் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் ஆகுது. அதில் நமக்கு செட்டிங்ஸ், பிரைட்னஸ், வைப்ரேஷன் ஆர் ரிங் டவுன், அப்புறம் டார்ச்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டார்ச்சுமே நல்லா தான் இருக்குது. அதுலேருந்து பேக் வரதுக்கு நம்ம அதே பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண போல. ஸோ இது வந்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணால், கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணால் மெசேஜஸோட பார் வந்து வருது. ஸோ இங்கே நம்ம எல்லா மெசேஜஸும் பார்க்கலாம். அப்புறம் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணால் நம்மளோட எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றது ஒன்றுனா பார்க்கலாம். அப்புறம் ரைட் டு லெஃப்ட் டு ஸ்வைப் பண்ணோன்னா நம்மளோட டேஷ்போர்டு மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து காமிக்குது. ஃபர்ஸ்ட் டுடே ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்வைப் பண்ணால் நம்மளோட மானிட்டர்ஸ், ஹார்ட் ரேட், அப்புறம் வாட்டர்ஸ் காமிக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரீசன்ட் டயல், இந்த குயிக் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து காமிக்குது. ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் இருக்குது. ஃபோனில் வந்து ரீசெண்ட், அப்புறம் டயல் பேட், அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட்னு சொல்லிட்டு 3 இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஃபோனில் சிங்க் ஆகிடுச்சுன்னா கான்டாக்ட்ஸ் நமக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ டயல் பேட், அதுக்கப்புறம் ரீசெண்ட், இது ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப். ஸோ ஸ்லீப் மானிட்டரிங் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட், ஸ்டெப்ஸ், ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சிஜன், அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கூட இருக்குது போல். அப்புறம் வெதர், அப்புறம் ஷட்டர் பட்டன், மியூசிக் பிளேயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத் கண்ட்ரோல், கேம்ஸ். ஸோ இந்த கேம்ஸ் தான் நான் வந்து செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேம் இருக்குது நமக்கு. ஒன்று வந்து ஃப்ளாப்பி பேர்ட். ஸோ ஃப்ளாப்பி பேர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்தளவு வந்து ரொம்ப சூப்பராக இல்லைனா கூட ஓரளவு விளையாடுறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. எஸ், அதாவது வந்துட்டு ரொம்ப இன்ஸ்டன்ட்டெல்லாம் விளையாட முடியாது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து 2048, இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கேம். ஸோ இந்த கேம் இருக்கிறது எனக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த கேம் நான் விளையாண்டுட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கேம்ஸ் வந்து பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்றது செக் பண்ணலாம். அப்புறம் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச், அலாரம், டைமர், மெனு, பிரைட்னஸ், வைப்ரேஷன், இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசெட், இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த வாட்ச். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இது எப்படி நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு QR கோட் இருக்குது. இந்த QR கோடை இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும். ஓகே, ஸோ ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 MB எப்படி வருது. ஓகே, ஸோ ஆப் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கு. பக்கத்தில் ஏதாவது ஒரு ஓகே, இது வந்து அப்டேட் இருக்கான்னு தான் ஸ்கேன் பண்ணிச்சு. ஓகே, இப்போ நான் ஓப்பன் ஆப் கொடுக்குறேன். ஸோ என் கையில் இப்போ ஃபோனும் ஒன்று வாட்ச் ரெண்டும் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு என்னோடய சிஸ்டருக்காக வாங்கின வாட்ச் அப்படின்றனால அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு இங்கே நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இங்கே வாட்ச் கேட்டகரி இருக்குது. வாட்ச் போயாச்சு. ஆட் டிவைஸ், ஹலோ. ஓகே, ஆக்சுவலாக இங்கே ப்ளூடூத் மூலியமாகவே பக்கத்தில் ஒரு வாட்ச் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ வாட்ச் வந்துட்டு சிங்க் ஆகிடுச்சு. எஸ், வாட்ச் வந்து அதுக்குள்ளேயே சிங்க் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு அங்கே இருங்க, இங்கே பேரண்ட் கனெக்ட் கொடுத்துடலாம். பேரண்ட் கனெக்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அங்கே இன்ஸ்டால்டாக இருக்கிற வாட்ச் ஃபேஸஸ். இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளோட இன்ஸ்டால்டு வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பட் ஆனால் அதில் டீட்டெயில் இல்லை. ஸோ நான் இங்கே போய்ட்டு இதை வச்சுக்கிறேன். இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அண்ட் இங்கே போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இன்னும் நம்மளோட ஓன் வாட்ச் ஃபேஸஸையும் இல்லை வந்துட்டு நெட்லேருந்து நம்ம என்ன வாட்ச் ஃபேஸஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அது இங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் இதுலேருந்து ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறேன். கிடைக்கல அப்படின்னா இதே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு தேவைப்படுற டிசைன் நம்ம கொஞ்சம் தேடி எடுக்கிற மாதிரி இருக்குது. இங்கே நமக்கு டிஸ்பிளே காமிச்சிருக்கிற டிசைன் வந்து எனக்கு அந்தளவு அட்ராக்டிவாக ஃபீல் ஆகலை. ஸோ நான் இப்போதைக்கு இதிலே இருக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா நான் வந்துட்டு அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, வெளியில் போகலாம்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற ஆப்பில் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே நம்மளோட கான்ஃபிகரேஷன். ஸோ எதென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரணும் அப்படின்றது. டயல். இப்போ நான் என்னோட நம்பர், அதாவது இந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். எனக்கு ஷுவராக தெரியல இந்த நம்பர் வந்துட்டு இப்போ ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு தெரியுது. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, மெசேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். ஓகே, கான்டாக்ட். ஓ, கான்டாக்ட் வந்து நம்ம என்ன சிங்க் பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். சிங்க் பண்ணுவோம். ஓகே, கான்டாக்ட் வந்து சிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்வைப் பண்ணுறேன், ஃபோனுக்கு போகிறேன், கான்டாக்ட் போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸோடய வந்து நமக்கு சிங்க் ஆகிடுச்சு. இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஸ்பீக்கர் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. உண்மையிலே நல்ல சவுண்ட் வருது. ஸோ நான் இன்னொரு கால் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபோன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அழைக்கும் நபர் பதிலளிக்கவில்லை. தயவு செய்து. வாட்ச் வந்து என் கையில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக இருக்குது. சரி, இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறது இருக்கும். குட் பை.